பிரத்யூஷ கமலாபதே. பிரத்யூஷன்னா இந்த உஷக்காலத்துக்கு முன்னாடி ஒரு காலம், அதாவது வெடிகாலத்தாலன்றாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்குது. அது பேர் பிரத்யூஷ கமலாபதே. கமலாபதியான பகவான் அந்த சர்வேஸ்வரனான நாராயணனையும் அந்த மகாலட்சுமியும் இந்த பிரத்யூஷ காலத்தில் மார்கழி மாதத்தில் பூஜை பண்ண வேண்டிய சமயம் அப்படின்னு அர்த்தம். பூஜை பண்ண வேண்டிய சமயம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீட்டு கல்யாணம், அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கூட ஒதுக்கிட்டு இந்த மார்கழி மாதம் முழுக்க சுவாமியினுடைய ஆராதனை மட்டுமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இது ஒதுக்கியிருக்கு. புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், ஆடி மாதம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதிலெல்லாம் முகூர்த்த நாள் இருக்கும். முகூர்த்த நாள்லாம் என்ன, ஒரு நட்சத்திரம், நல்ல நாள், நல்ல திதி இதெல்லாம் சேர்ந்துருக்கிறது முகூர்த்த நாள் அப்படின்னு பேர். அந்த நாளில் நம்ம நட்சத்திரத்துக்கு சரியாக வந்தால் அதில் கல்யாணம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, பேர் வைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். காது குத்துறது இப்படிலாம் பண்ண முடியும். அது மாதிரி இந்த மகா விசேஷங்கள்லாம் கூட ஒதுக்கிட்டு சுவாமியை பூஜை பண்ணுறது. அப்படி பண்ணால் இந்த மாதத்து முழுக்க என்ன பலன் அப்படின்னா, சஹஸ்ர வார்ஷிகி பூஜா தினேன் ஏகேன லப்யதே. 1000 வருஷம் பூஜை பண்ணால், மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணி திருப்தி பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ 1000 வருஷம் ஒரு நாள்லேயே கிடச்சிடுறதே. நாமளும் இருக்க போகிறது ஒரு 100 வயசு தானே, 1000 வருஷம் கிடச்சிடுறதே தேவையில்லைன்னு தோணுமோன்னு அதை அப்படி வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த புண்ணியம் பாபம்னு ரெண்டு இருக்குது. புண்ணியம் பாபம்னு இதை எதை வச்சு நாம் அளவிடுறது அப்படின்னா, நாம் நினச்சதெல்லாம் தார்மீகமாக நினைக்கும் போது இந்த காரியத்துக்கு தடை வர்றதும், மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறதும், இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா அவன்கிட்ட புண்ணியம் இருக்கா பாவம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கிறது. இது எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். பகவானை கூட ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ விக்கிரக ஆராதனை பண்ணுறோம், இது நல்லா லயிச்சிருக்கு, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துருக்குன்னா அதுக்கப்புறம் விக்கிரக ஆராதனை இல்லாமல் ஒரு சக்தி ஒன்று இருக்குன்னு தான் ஒருத்தர் தியானம் பண்ணுறோம். அது பேர் தான் தபஸ்ன்னு பேர். அதுபோல் நாம் பண்ணுற தப்புக்கெல்லாம் இது மாதிரி 1000 வருஷம் மார்கழி மாதம் பூஜை பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்த கூட இப்படி பண்ணால் என்ன, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் என்னங்கிற மாதிரி போயிடுது. அதனால இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம், எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே காலையில் வந்திருக்கீங்க. மற்ற மாதங்கள்லாம் வரமான்னு. தினேன ஏகேன லப்யதே, தினேன ஏகேன லப்யதே. ஒரு நாள் பண்ணால் 1000 வருஷம் பூஜை பலன் கிடைக்கிறது. இந்த பூஜைக்கு என்னென்ன விசேஷம், பூஜையில் என்னென்னலாம் இருக்குங்கிறது அடுத்தடுத்த நாளில் சொல்லலாம். இன்றைய தினம் முதல் பாசனம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான் அப்படின்னு ஆண்டாள் பாடுறான். இது என்ன, தாயாருக்கு ஒரு வாத்சல்யம்னா ஒரு அன்பு. இது மாதிரி இருக்க ஒரு நாளில் நாமளே போய் வழிபாடு பண்ணால், நாமளே பகவானை ஆராதனை பண்ணி, நாம் திருப்பாவை சொல்லி அத்தனை பேரையும் சேர்த்துண்டு நாம் பக்தி பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குங்கிறத நாம் தானே காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தாயாருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதனால தான் தாயார் பக்தி பண்ணி நான் உங்களை அடையிறதுக்கு பூலோகம் போகலான்னு இருக்கேன்னு சொன்னார். சுவாமி முதல்ல வேண்டாம்னு சொன்னார். பக்தர்களுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி, நான் வரம் கொடுக்க லேட் பண்ணுவேன், என்னைக்கா இருந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார் இந்த பகவான் அப்படின்னு நம்ம மேலே ஒரு பிரியம் வச்சுருப்பா. நீ எப்போவுமே என்னட்டே இருந்ததுனால நீ பூலோகத்துக்கு போனோன்னா லேட் ஆச்சுன்னா உனக்கு பொறுமை இருக்காதுன்னு பேருன்னு சொல்கிறான். இல்லை நான் அப்படி தான் வரணும்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தையா ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசீவன சஞ்சாதாயி நமஹா, துளசீவனம் அங்கே இருக்குது. அந்த துளசீவனத்தில் பிறந்து அந்த தாயார் எல்லாரையும் சேர்த்துக்கிற. மார்கழி மாதம் வந்துடுது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. இந்த மாதிரி நல்ல நாளில் நாம் போகணும். யாரை தெரியுமா சேவிக்கணும்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். பகைவன் யாராவது வந்துடுவானோன்னு பயந்துட்டு கையில் ஒரு கூர்வேலை வச்சுட்டு நந்தகோபர் வாசல்லே நிற்கிறாரா கிருஷ்ணனுடைய மாளிகையில். யார் அப்படின்னா யசோத இளஞ்சிங்கம். யசோத இளஞ்சிங்கம்னா சுவாமி யசோதையினுடைய பையன் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கான் நந்தகோபால். சிங்கத்தை பார்த்தா சிம்ம சொப்னம்னு சொல்கிறோம். சொப்னத்தில் சிங்கத்தை பார்த்தா அதுக்கப்புறம் தூக்கமே வருதில்லை 2 நாளைக்கு. அது மாதிரி இருக்குது. சிங்கமாக இருக்கக்கூடிய பகவானையா ஒருத்தன்
அழிச்சிட முடியும், ஒருத்த பகைவனாக இருக்க முடியும். அது அப்படி கிடையாது. யசோத இளஞ்சிங்கம். பக்தியில் நாம் எப்படி நினைக்கிறோமோ பகவான் அப்படி மாறிடுவார். குழந்தையா நினச்சி யசோதை நம்ம குழந்தை நினச்சி கட்டி போட்டால் சுவாமி பேசாமல் இருந்துட்டார். சுவாமியை கட்டி போட முடியுமா ஒருத்தனால? தாமோதரன் ஒருத்தர் கட்டி போட்டால் பேசாமல் இருந்துட்டா. யசோதை இளஞ்சிங்கம். அப்பேற்பட்ட பகவானை வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறா. இந்த கருத்த திருமேனியோட பகவான் இருப்பாராம். அழகு சொற்றதான். சூரியனும் சந்திரனும் ஒன்று போல இருந்தால் எப்படி இருப்பாரோ அது மாதிரி காந்தி இருக்கான் பகவானுக்கு. அப்பேற்பட்ட பகவானை வழிபட வேண்டிய சமயம் இல்லையா? நீங்கள் எல்லாரும் வாங்கோ, நாம் எல்லாரும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாமெல்லாம் ஸ்நானத்தை பண்ணி பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போகணும்னு இன்றைய பாசுரத்தில் உபதேசமாக சொல்கிறான். முதல்ல 5 பாசுரம் பகவானுடைய திருவிளையாடல்களோடு கூட சொல்லுவாள். அதுக்கப்புறம் 10 பாசுரம் எழுப்புறா மாதிரி தர்மத்தை சொல்லுவாள். அதுக்கப்புறம் பகவான்கிட்ட நமக்காக ஃபைட் பண்ணுவாள். எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி, நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கோம், இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்கேன்னு தாயார் துவாரபாலகர் இத்தனை பேர்த்தையும் ஃபைட் பண்ணுவாள். இது கேட்கறதுனால என்ன அப்படின்னா, இந்த பாசுரம் சொல்கிறோம். எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, காலையில் எனக்கும் வேலை இருக்குது, உங்களுக்கு அதுக்கு மேலே வேலை இருக்கும். எதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது அர்த்தம் சொல்கிறது அப்படின்னா, இந்த 5 நிமிஷம் பகவானுடைய சன்னதியில் இப்படியெல்லாம் தாயார் சொல்லியிருக்கான்னு நம்ம மனசால் நினைக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகஸ்ர வாரிஷிகி பூஜா தினேன ஏகேன லப்யத்தை 1000 வருஷம் பண்ணக்கூடிய புண்ணியம் கிடைச்சதுன்னா, இந்த புண்ணியத்தை உணர முடியும்னு சொல்கிறா பாருங்க. நாம் என்ன நினச்சி சொல்கிறோமோ அதெல்லாம் தாயாரும் பெருமாளும் சேர்ந்து வாரி கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட விசேஷமான நன்னாள். இந்த முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம், எல்லாரும் மார்கழி மாதம் அவசியம் கோவிலுக்கு வரணும்னு தாயார் கூப்பிடுறா மாதிரி இருக்கிற பாசுரம். அனைவருக்கும் பகவானுடைய பரிபூர்ணமான கிருபை இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரிங்களா?